ஃபீஸ் கட்டி வந்துருவோமா? ஃபீஸ் கட்டிடலாமா இன்னைக்கு? வாங்க போய் கட்டிட்டு வந்துடுவோம். சரி. எங்க இருக்கு கிளாஸ் தெரியுமா ஐயாக்கு? தம்பிக்கு சாப்பாடுலாம் ஐயா? சாப்பாடுலாம் நானே தான் தயார் பண்ணுறேன். நீங்களே தான்? எங்கள் வீட்டுக்காரமா இருக்கும்போது அவங்களுக்கு உடம்புக்கு முடியாது, நான் தான் சமையல் செய்வேன். இப்போ ஸ்கூலுக்கு போகிறது மத்தியானம் அங்கே சாப்பிடுவோம், காலையில் நைட்டுக்கு மத்தியானம் வந்து சத்துணவு சாப்பிடுவாரு, நைட்டுக்கு காலையில் வீட்டில் சாப்பாடு. சரி, பெரிய விஷயம், பரவாயில்ல. எனக்கு எல்லாம் சமையல் தெரியும், கேட்டரிங் சர்வீஸ். அப்படியா? ஆமாம். உங்களை மாதிரி ஒரு தாத்தாக்களுக்கு அவங்க பேரன் கொடுத்து தான் வச்சுக்கலாம். நைட்டு வந்து அடுத்தவங்க வீட்டிலேருந்து டிஃபன் எங்களுக்கு வந்துடுச்சு. சாதம் வடித்து ரசம் வச்சுட்டோம், வாழைத்தண்டு பொரியல் பண்ணிட்டேன். இது பூரா வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லை, டக்குன்னு 2 எலுமிச்சம்பழம் எடுத்து லெமனை புளிஞ்சு விட்டு லெமன் சாதமாக மாற்றி இப்போ வச்சிருக்கேன். மாற்றிட்டீங்க? பரவாயில்ல, பெரிய. இன்னைக்கு லெமன் ஃபீஸ் கட்டிடலாம் இன்னைக்கு. அன்னைக்கு சொன்னோம்ல, அதனால தாத்தா கையோட கூப்பிட்டு வந்தேன் ஸ்கூலுக்கு. நல்லா படிக்கிறியா? இதான் உங்க ஸ்கூலா? இது கவர்மெண்ட் ஸ்கூலா? என்னது? கவர்மெண்ட் எய்டட். உங்க ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது, அங்க கிடையாதுனால இங்க 5வது வரைக்கும். அதனால இவ்வளவு தூரம் வந்து படிக்க வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல, அவங்க நல்லா படிங்க. எங்க படிச்சாலும் நல்லா படிக்க. நம்ம மனசுல என்ன சொன்னோம், நல்லா படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா போதும், எங்க இருந்தாலும் படிச்சிடலாம். இவ்வளவு தூரம் வந்து படிக்கிற, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருக்கேன் எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி மார்க் பார்க்கணும். அப்படியே 10th ஃபர்ஸ்ட் வாங்கணும். இப்போ 8th அடுத்து 9th போற. சரியா? வாங்கி காமிக்கணும். சரியா? ஃபீஸ் கட்டிடலாம் இன்னைக்கு. யார்கிட்ட கட்டணும் ஃபீஸ்? சரியா? நீங்களே கட்டிடுங்க. இந்தாங்க தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ். நீங்களே உங்க கையாலேயே இவ்வளவு நாள் வளர்த்துட்டீங்க, நீங்களே உங்க கையாலே கட்டுங்க. சரியா? சூப்பர், நல்லா படிக்கணும். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க சார். நல்லா படிக்க வைங்க. என்ன உதவி எப்போனாலுமே நீங்கள் என் நம்பர் தரேன், ஐயாட்ட இருக்கு. எதுனாலுமே எனக்கு ஒரு கால் பண்ணால் நான் வந்து பார்த்துக்குவேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நல்லா பார்த்துக்கோங்க சார். கண்டிப்பாக தேங்க்யூ. தமிழ்ல வந்து ஃபைனல் எக்ஸாம் 98. ஓ சூப்பர். ஃபைனல் எக்ஸாம் சூப்பர். அடுத்தது இங்கிலீஷ்ல வந்து 81. சூப்பர். 91 இருக்கு. இப்போ குவார்டர்லி எக்ஸாம்ல ஹாஃப்லில 94. அடுத்தது மேக்ஸ்ல வந்து 94 குவார்டர்லி, ஹாஃப்லி 94, ஃபைனல்ல 98. சூப்பர் சூப்பர். கிரேடு தான் வரும் உங்களுக்கு. சூப்பர் தம்பி. இப்போ இருக்காங்க பெரிய லெவலில் 10th ஃபர்ஸ்ட் மார்க் வந்து காமிச்சுன்னா அண்ணா சொன்ன கிஃப்ட் உனக்கு தந்துடுவேன். சரியா? அவங்க தாத்தா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊதுபத்திட்டு உன்னை பார்த்துக்கிறாரு. அதுக்காக தான் உங்களுக்கு தேடி வந்து உதவி பண்ணுறேன். நல்லா படிச்சு சார் சப்போர்ட்டோட நல்லா முன்னேற்றம். அவங்களுக்கு ஒரு பேர், உனக்கு ஒரு பேர். சார் இவனுக்கு எது தேவை? நல்லா நல்ல 500க்கு 500 கண்டிப்பா எடுக்க முடியும். சரி, நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரி சார். இல்ல பொண்ணு அந்த ரிசல்ட் வரும். இப்போ நாங்கள் 10th 11th கொடுத்தோம்னா இன்னும் இதை விட பயங்கர கோச்சிங். சூப்பர் சார். அப்படிங்கள 100 கண்டிப்பா மிஸ் ஆகும். சரி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இவ்வளவு தூரம் சப்போர்ட்டா இருக்கு, ரொம்ப நன்றி. சூப்பர். ஹெட் மாஸ்டரே உன்னை வந்து இவ்வளவு தூரம் பெருமையா சொல்றாங்க. 98, 98, 98, 94, ஒண்ணு மட்டும் தான் 92 வாங்கியிருக்காரு. எல்லாமே 95. எல்லாமே இவ்வளவு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். ஹெட் மாஸ்டர் சொல்றாங்க நல்லா படிச்சனா ஸ்கூல்ல ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வரலான்னு இருக்காங்க. எந்த எஃபர்ட்டை உன் மைண்ட்ல இருந்து மாறவே கூடாது. தாத்தா படுற கஷ்டத்துக்குலாம் ஒரே மருந்து நீ தான். சரியா? நான் அண்ணன் இருக்கேன், உன்னை பெரிய லெவலில் கொண்டு வந்து விடுறேன். நீ நல்லா படிச்சுனா மட்டும் போதும். ஒரு ரூபா கூட நீ ஆட்டி போய் கஷ்டப்பட வேண்டியதில்லை. எல்லாமே நான் செலவு அண்ணன் பார்த்துக்கிறேன். சரியா? சொன்ன மாதிரி நீ நல்லா படிச்சு நல்லா அவரை பார்த்துக்க. நீ படிப்பை பத்தியும் இனிமேல் பணத்தை பத்தியும் நீ கவலையப்பட வேணாம். உங்களுக்கு சொல்றேன், நீங்க எதை பத்தி இனிமேல் யோசிக்க வேணாம். உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பார்த்துக்குவான்னு நினைச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வந்துகிட்டே இரு. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க உனக்கு அண்ணன் கிஃப்ட் தந்துட்டே இருப்பேன். சரியா? ஓகேவா? சந்தோஷமா? நல்லா படிக்கணும். போயிட்டு வரணுமா? பாய். சரியா? பாய்.